அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 5/2/2026 தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6:36 சூரிய லக்னம் மகரம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள். கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகள் காரணமாக நீங்கள் உங்கள் சக பணியாளர்களிடம் முந்தி இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இது சாத்தியமாகும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சுய வளர்ச்சிகளை உங்களுடைய செயல்களில் ஏற்றக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. சக பணியாளர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிதியில் ஸ்திரத்தன்மை காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவீங்க. உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க. இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்படும். இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம். கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள். பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதல் தரும். இந்த நாட்கள் உங்களுக்கு விரும்பக்கூடிய ஆறுதல் உங்கள் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. பணியிடத்தில் கடுமையான பணிகளை காணக்கூடியதாகும். உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்புணர்வுடன் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக வன்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகவும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தோல் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும். பதட்டத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, நீங்கள் திறமையாக தொடர்பு மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் காண முடியும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திரங்கள் சொல்வது உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதன் மூலம் சிறப்பாக உணரலாம். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடியதாகும். உங்களுடைய கடின உழைப்பு மூலம் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க. குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து நீங்கள் ஆலோசிப்பீங்க. உங்களின் அகந்தை போக்க இது முறியடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, கடினமான சவால்கள் காணக்கூடியதாகவும் திறமையாக கையாள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமையை இழப்பீங்க. உங்களின் உறவின் நல்லிணக்கத்தை அது பாதிக்கும். பணவரவு குறைந்து காணக்கூடியதாகவும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அகந்தை போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலைக்கு ஆளாகலாம். இதனால் உங்களுடைய அடிப்படை பணிகளை கூட உங்களால் செய்ய இயலாத ஒரு நிலை. சகஜமான அணுகுமுறை தேவை. தன்னம்பிக்கை காரணமாக பணியில் மந்த நிலை காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு அமைத்து கொள்வது சிறந்தது. உங்கள் துணையிடத்தில் காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் நல்லுறவை பராமரிக்க இயலாது. அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று பணம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, அனைத்து விஷயங்களிலுமே பொறுமை தேவை. உங்களுடைய மனதில் குழப்பத்திற்கு ஆளாகாதீங்க. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசிக்க வேண்டும். சிறிது மந்தமாக காணப்படுவீங்க. பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையிலான நல்ல பலன்கள் உங்களுக்கு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிறருடன் நல்ல ஒரு முறையில் பழகுவது நன்மை தரும். வாழ்க்கையில் நன்மை தீமைகளை நீங்கள் உணர்வீங்க. கடின உழைப்பு காரணமாக மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் பெறக்கூடியதாகும். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்களுக்கு கடின உழைப்பு காரணமாக இன்று உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்குது. சாமர்த்தியமாக செயல்படுத்தக்கூடிய வகையில் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் மிக்க நாளாக இருக்காது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். செயல்களில் நல்ல முறையில் நடைபெறாது. பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படாது. கவனக்குறைவு காரணமாக தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படாது. உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. பதட்டம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். ஆரோக்கியத்தை கவனமாக கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக கிடைக்காது. தைரியம் குறைந்து காணப்படலாம். என்றாலுமே தன்னம்பிக்கையுடன் தைரியமாக மன ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. உறவின் திருப்தியற்ற உணர்வு காணப்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பண வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. முறையற்ற உணவு முறை காரணமாக செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்பாடு மிக்க நாளாக இருக்காது. பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று குறைந்த எதிர்பார்ப்புடன் காரியம் ஆற்றினால் அதற்குண்டான வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும். பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும். திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. உங்கள் துணையிடத்தில் உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. நிதி நிலைமை மோசமாக காணப்படலாம். தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். விட்டு கொடுத்து போகும் அணுகுமுறை காரணமாக நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. உறவை பராமரிப்பது உங்களுக்கு. நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் நல்லுறவு பெறுவீங்க. பணியிட சூழல் என்று உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நிதி வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் காணப்படலாம். சகஜமான மற்றும் நட்பான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். நீங்கள் ஆற்றலுடன் காணக்கூடியதாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.